கேம் சீமர் மிஷினு எப்படி ஃபிட் பண்ணுறது அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதை டின் சீலிங் மிஷின்னு சொல்லலாம், கேப் சீலிங் மிஷின்னு சொல்லலாம். எப்படி ஃபிட் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மிஷினுக்கு தேவையான பேரலிஸ்ட்லாம் எடுத்து அதுக்கான மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதோட டிசைன்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொன்றா அசம்பிள் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்க போகிறது என்னென்னா மோட்ரு செட் பண்ணுற ஸ்டெம்மு. ரெண்டு மோட்ரு வரும். அந்த மோட்டருக்கான கேபிள் இந்த ஸ்டெம்முக்குள்ளேருந்து தான் போகும். மோட்டரோட ஃபிக்ஸிங்கும் இந்த ஸ்டெம்மில் தான் ஃபிட் பண்ணியிருப்போம். ஸ்டெம்மு நகாமல் இருக்கிறதுக்கு 4 அலாங்கி போல்ட்டு. நம்ம கிரிம்பிங் பண்ணுற சைடு வீலு, ஓகே. இது மோட்ரு ப்ளஸ் வந்து கிரிம்பிங் பண்ணுற வீல் ஃபிட் பண்ணுற லோடிங் பிளேட்டு. கிரிம்பிங் மோட்டருக்கு ஒரு லைனும் ப்ளஸ் வந்து பொசிஷன் மோட்டரோட லைனு 2 லைன் எடுக்கிறோம். இப்போ இது வந்து இப்போ சாஃப்ட்டுக்கு வந்து அதாவது பாட்டிலோட சைஸு நம்ம கூட்டி குறைக்கிறதுக்கான சாஃப்ட் மோட்ரு இது. இப்போ மோட்டர் லைன் கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னொரு மோட்டர் இருக்குது, அது வந்து நம்ம வந்து கிரிம்பிங் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பிளேட் வைப்ரேட் ஆகாமல் இருக்க, ப்ளே ஆகாமல் இருக்கிறதுக்கு மொத்தம் 4 8 போல்ட்டு போட்டிருப்போம். அலாங்கி போல்ட்டு. இந்த 4 போல்ட் வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நம்ம மோட்டரை வந்து மூவபிள் பண்ணிக்கிறதுக்கு ஸ்லாட் எடுத்துருப்போம். பேரிங் ஸ்டாப் ரோலர் மாட்டுறோம். சாஃப்டில் அதில் கீ இருக்கும், கீ வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். கிரீஸ் அடித்தோம்னா ஸ்மூத்னஸாக ஓடும், நாய்ஸ் ரிலீஸ் ஆகாது. இப்படி கீயும் செட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ செயின் ஃபிட் பண்ணியாச்சு. அந்த சின்ன மோட்டருக்கு, அதாவது சாஃப்ட்டுக்கு மாட்டுறத சின்ன மோட்டரோட செயினை ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, ஓரிங் பெல்ட்டோட புள்ளி இது. இதான் லோடு கொடுத்து நமக்கு கிரிம்பிங் பண்ணுறதுக்கான புள்ளி.
பெல்ட்டுக்கான வீல் மாட்டியாச்சு. இப்போ மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மோட்டருக்கான பெரிய வீல் மாட்டி பெல்ட் கனெக்ட் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு கிரிம்பிங்க்கு வந்து இம்ப்ரெஸ் அதிகமாக கிடைக்கும். மோட்ரு சாஃப்டில் இது ஒரு புள்ளி மாட்டியாச்சு. இந்த சைடுக்கும் அப்பால் மாட்டின வீலுக்கும் ஒரு ஓரிங் பெல்ட் மாட்டுவோம். பெல்ட்டை ஃபிட் பண்ணியாச்சு. நீ பொசிஷனுக்கு ஏற்ற அலாங்கி வச்சு மோட்டரை டைட் பண்ணிடுவோம். மோட்டரோட பொசிஷனை வச்சு டைட் பண்ணியாச்சு. மோட்டரோட லைன் எடுத்து கொடுக்குறோம். இப்போ நம்ம டெர்மினலில் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து லைன் கொடுக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸு ஏற்று எல்லா லைனையும் இப்போ ஃபிட் பண்ணுறது மோட்டரோட கேம்ப் வீலு. இந்த கேம்ப் மூலமாக தான் நமக்கு சாஃப்ட் ஏறி நமக்கு கிரிம்பிங் ஆகும். ஃபிட் பண்ணுறது ஃபிட் பண்ணிவிட்டு மிஷினை நிமித்துறோம். வெற்றிகரமாக மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணி பாயிண்ட்டுக்கு டிஸ்பேச் பண்ணியாச்சு. டிஸ்பேச் பண்ணி கஸ்டமர் பாயிண்ட்டுக்கு இப்போ போயாச்சு. இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து நம்ம வீடியோ ட்ரையல் எடுக்கிறோம். மிஷின் மேக்கிங் பண்ணிவிட்டு அடுத்த நாள் போய் மிஷினை டிஸ்பேச் பண்ணிவிட்டு மிஷினுக்கானதை ஜூஸுக்கு ரெடி பண்ணி அதை இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இது வந்து வாடிவாசல் சோடான்னு சொல்லலாம். இப்போ ஜூஸ் ஃபில் பண்ணிவிட்டு சேம் அதுக்கு மேலே மெட்டல் மேலே இருக்க லெட் எடுத்து பெடல் சுவிட்ச் கொடுத்துருப்போம். அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க டாப் வந்து கிரிம்பிங் ஆயிரும். ஃபஸ்ட் பாட்டில் விட்டு ட்ரையல் எடுத்தாச்சு. ரிசல்ட் ஓகே. இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறோம். அதே சேம் கிரிம்பிங் ஆகிற ஃபங்க்ஷன் எப்படின்றத. ஓகே, ரிசல்ட் ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு பாட்டிலில் சோடா, ஆரஞ்சு சோடா ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணி எப்படி மறுபடியும் சீலிங் பண்ணுறதுன்றதை பாருங்கள். கேஸ் ஃபோமிங் அது ஏன்னா நம்ம அந்த பாட்டிலேருந்து எடுத்து ஊற்றுறதுனால ஸ்ட்ரைட்டாக இதிலே ஃபில்லிங் பண்ணி கேப்பிங் பண்ணிங்கன்னா நியர்பை ஆச்சு உங்களுக்கு அந்த ஃபோமிங் வராது. பாருங்கள், லெட் எடுத்து மேலே இன்செர்ட் பண்ணிவிட்டு கீழே வைக்கிற பாட்டத்தில் வச்சு காலுக்கு கீழே இருக்க ஃபுட் சீலிங் சுவிட்சை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே போய் ரொட்டேட்டரில் உங்களுக்கு கிரிம்பிங் ஆயிரும். ஓகே, நன்றி, தேங்க்யூ. அடுத்து நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சர் வீடியோவில் சந்திப்போம்.